திரு வைகை செல்வன் அவர்களும் இணைந்திருக்கிறார், முன்னாள் அமைச்சர். உங்க கூட்டணியில நீங்க தான் மைனாரிட்டி போல் இருக்கே, கூட்டணி ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்றதுல மற்ற எல்லாருமே ஆலைஸ், ப்ராஸ்பெக்டிவ் ஆலைஸ் எல்லாருமே கூட்டணி ஆட்சிங்கிறாங்களே. நாங்க மெஜாரிட்டி என்பதனால் அந்த கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அதுதான் முக்கியம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் ஆட்சி அதிகாரத்தை பிடித்த கட்சிகள் கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறது. ஆனால் கூட்டணி அரசில் இடம் பெற்றிருக்கிறதா? இல்லவே இல்லை. இதுவரை நடந்த வரலாறு இல்லை. ஆக ஒரே ஒரு தீர்ப்பைத்தான் மக்கள், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான மக்கள் ஒரே தீர்ப்பைத்தான் எழுதுகிறார்கள், ஒரே கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் மெஜாரிட்டியான ஒரு அரசாங்கம் அமைகிறது. இதுவரை கடந்த காலத்திலிருந்து தொடங்கி அப்படிப்பட்ட நிலைதான். ஆனால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த போது அது மைனாரிட்டி சர்க்காராக இருந்த நிலையில் அப்போது வேண்டுமென்றால் காங்கிரஸையும் இணைத்து கொண்டு ஆட்சி அமைத்திருக்கலாம். ஆனால் மைனாரிட்டியாக இருந்தாலும் தனித்த ஆட்சியைத்தான் நடத்துவேன் என்று பிடிவாதமாக இருந்தார் மறைந்த திரு கருணாநிதி அவர்கள். அப்படியான ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருந்தது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற, இதுவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஒருமித்த ஆதரவோடு மெஜாரிட்டி பலத்தோடு ஆட்சி அமைத்திருக்கிறது. அதே நிலையைத்தான். அப்படி ஒரு ஒருமித்த கருத்தை அட்லீஸ்ட் ஏன் உங்க கூட்டணியில உங்களால உருவாக்க முடியல? இது என்ன ஒரு சிக்னலை மக்களுக்கு கொடுக்கும்? இவங்க வந்து முரண்பட்டு இருக்காங்க கொடுக்கும். நீங்க வந்து தனி ஆட்சின்னு சொல்ல, அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்ல, அதை ரிப்பீட் பண்ணிட்டே போக இது ஒரு குழப்பத்தை உங்க கூட்டணிக்கு கொண்டு வந்தது இல்லையா? அது நிச்சயமா குழப்பம் தான் ஏற்படும். அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கட்சியினுடைய நிலையை சொல்றாங்க. ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் யார், இந்த கூட்டணிக்கு தலைவர் யார்? தமிழ்நாட்டை பொறுத்த மாத்திரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவருடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. அவரோட வேர்டு லாஸ்ட் வேர்டுன்னு எல்லாரும் ஏத்துக்கணும்ல, அவர் சொல்லிட்டாருன்னு ஏத்துக்கணும்ல. அதுக்கப்புறமும் திருப்பியும் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து கூட்டணிக்கு பலம் சேர்க்குதா இல்ல பலவீனப்படுத்துதா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் போக போக, இன்னும் தேர்தலுக்கு காலம் இருக்கிறது. அவங்கவுங்க அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். எந்த கருத்து வலுவிழந்து போகிறது, எந்த கருத்து வலுவான கருத்தாக மாறுகிறது என்பதை வைத்துத்தான் கூட்டணியுடைய இறுதி வடிவம் பெறும். ஆகவே இந்த கூட்டணி என்று ஆட்சி என்று வருகிற போது மக்கள் ஏற்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக கூட்டணி அரசு வேண்டும் என்று சொல்கிறவருடைய கருத்து வலுவிழந்து போய்விடும். நான் அப்படி டெவில்ஸ் அட்வொகேட் ப்ளே பண்றேன். நிறைய கட்சிகள் இருந்தா நிறைய தரப்புடைய அபிலாஷைகள் உள்ள வரும்ல அரசுல. அது ஒரு நல்ல விஷயம் தானே. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் டெல்லியில நடக்குது. ஒரு வலுவான பிரதமர் இருந்தாலும், அவங்களுக்கு நம்பர்ஸ் பெட்டரா இருந்தாலும் கூட அது நடந்திருக்கு. அதுல இன்னும் நிறைய கான்ஸ்டிடுவன்சிஸோட, இன்னும் டெமோகிராபிக்ஸோட ரெப்ரசன்டேஷன் வரும்ல. அது ஏன் திராவிட கட்சிகள் தொடர்ந்து இவ்வளவு தீவிரமா எதிர்க்கணும்? ஒரு முகமாக இருக்காது. அதாவது ஒரே முகம், 5 கைகள் 6 கால்கள், இப்படி பல்வேறு உறுப்புகளால் இறைந்தால் அது கோரமாக மாறிவிடும். ஆக ஒவ்வொரு கட்சிக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது, சில லட்சியங்களை முன்வைக்கிறார்கள், சில தேர்தல் அறிக்கைகளின் வாயிலாக மக்களை சந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கட்சியினுடைய கருத்துக்களை ஆட்சியிலே முன்வைக்கிற போது அந்த ஆட்சி பலவீனப்பட்டு போய்விடும். முழுமையாக ஒரு காரியத்தை செய்துவிட முடியாது, முழுமையான ஒரு கொள்கை பிரகடனத்தை வென்றிட முடியாது. ஆக ஒரு கட்சி தான் தன்னுடைய கொள்கை இதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வாக்களியுங்கள், தேர்தலில் இந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம், எங்கள் அரசு ஏற்கனவே 7 முறை இருந்தது, மீண்டும் இதே ஆட்சியை நாங்கள் தொடர்வோம் என்கிற ஒத்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு கட்சி, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வாக்கு சேகரிக்கிறது என்று சொன்னால் அது வெற்றி பெற்ற பிறகு அதைத்தான் செயல்படுத்த வேண்டும். அதை விடுத்து மற்ற ஏனைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அரசியலை பங்கேற்றுக் கொண்டால், ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய கொள்கையை திணித்தால் அது பலவீனப்பட்டு போய்விடும் என்பதால் எங்களுடைய கருத்து. தேர்தலுக்கு முன்பாக இதுல ஒரு ஒருமித்த கருத்தை உங்க அலையன்ஸ்ல கொண்டு வந்துட முடியும்? கூட்டணி ஆட்சி வேணும் வானான்னு ஏதாவது ஒரு முடிவுக்கு எல்லாரையும் ஏக கருத்துல கொண்டு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை இருக்கா? நிச்சயமாக, வேற வழி இல்லை. ஏன்னா பொது எதிரியை வீழ்த்துவதற்கு கூட்டணி அமைக்கிறார்கள். வெவ்வேறு கொள்கைகள் இருக்கிறது, வெவ்வேறு காரணங்கள் இருக்கிறது, வெவ்வேறு தளத்திலே எல்லாரும் இயங்குகிறார்கள். தேர்தல் கூட்டணி வருவதற்கும் பல்வேறு கட்சிகள் எல்லாம் எதிர்புதிர்மான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் பொது எதிரியை வீழ்த்துவதற்கு, அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்காக ஒன்றாக இணைகிறார்கள். அது தேர்தலுக்கான கூட்டணி, ஆட்சி அதிகாரத்திற்கான கூட்டணி இல்லை என்பதை எப்போது அவர்கள் உணர்ந்து கொள்கிறாரோ அப்போது
கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படிங்கிறது யதார்த்தம் தேர்தல் முடிவுகள் தான் உணர்த்தும். கிட்டத்தட்ட அதுல மக்களுக்கு அதுல ரொம்ப பெரிய பங்கு இருக்கு. அவங்க வந்து மெஜாரிட்டி கொடுக்குறாங்களா, பிரிச்சு கொடுக்குறாங்களா அப்படின்னு. ஆனா இவங்க கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து கூட்டணி கட்சிகள்லாம் வலியுறுத்தும் போது எங்களுக்கு நிறைய சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு சொல்லப்படாத ஒரு செய்தி இருக்குல்ல. அது நிச்சயமாக அப்படி கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அதாவது கூட்டணி ஆட்சி என்று சொல்லுகிற போது எங்களுக்கு இதை செய்யுங்க, இல்லைன்னா இதை செய்யுங்க அப்படிங்கிறது. ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் என்று ஒரு சதவீத வாக்குகள் இருக்கிறது. இத்தனை சதவீத வாக்குகளை இந்தந்த கட்சிகள் பெற்றிருக்கின்றன. இது தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றன, இல்ல கடந்த தேர்தலில் அதை அந்த வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறதா என்கிற அடிப்படையில் வைத்துத்தான் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஆக கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பதற்காக நிறைய தொகுதிகளை ஒதுக்குவதில்லை. அவர்கள் பெற்றிருக்கிற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலும் தற்போது அந்த கட்சி மக்களிடத்தில் எந்த நம்பிக்கையை பெற்றிருக்கிறதுங்கிற அடிப்படையில் மாத்திரம்தான் தேர்தலுக்கான இடங்கள் ஒதுக்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.